இந்த சேனலை பார்க்க எல்லாரும் இந்த கதையை அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் ஒரு தட்டி தட்டி விட்டுட்டு போங்க. நன்றி. ஒரு விவசாயியின் பண்ணை வீட்டில் ஒரு எலி வாழ்ந்து வந்தது. பண்ணைக்கு சொந்தக்காரரும் அவரது மனைவியும் பண்ணையில் ஒரு கோழியையும் ஆட்டையும் மாட்டையும் வளர்த்து வந்தனர். எலி செய்த அட்டூழியம் தாங்க முடியவில்லை. ஒருவருக்கும் எலி அங்கே இருப்பது பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் பண்ணைக்காரரும் அவரது மனைவியும் சந்தைக்கு போய்விட்டு வந்தார்கள். வரும்பொழுது அவர்களது கையில் காகிதத்தில் சுற்றி வாங்கி வந்ததை சுவட்டு பொந்திலிருந்து எலி பார்த்தது. அந்த ஜாமான் ஒரு எலிப்பொறி என்று கண்டதும் திடுக்கிட்டு போனது. உடனே கோழியிடம் போய், என்னை கொல்ல எலிப்பொறி வாங்கி வந்திருக்கின்றார்கள், நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டது. கோழியோ, இது என் பிரச்சனையே இல்லை, நானா பொறியில் மாட்டிக்கொள்ள போகின்றேன், உன் பிரச்சனையை உன்னிடமே வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு தரையை கொத்த ஆரம்பித்து விட்டது. பிறகு எலி பன்றியிடம் போய் முறையிட்டது. பன்றி அதை காதிலேயே வாங்கி கொள்ளவில்லை. மாட்டிடம் போனால் அதுவும் போ போ, எனக்கு வேறு வேலை இருக்கின்றது என்று கூறிவிட்டது. எலியும் வேறு வழி தெரியாமல் தினமும் உயிரை கையில் பிடித்து கொண்டு தன் வாழ்க்கையை தொடர்ந்தது. ஒரு நாள் நடு இரவில் எலிப்பொறி பட்டென்று மூடும் சத்தம் கேட்டது. பண்ணைக்காரரின் மனைவி இருட்டில் தடவி கொண்டே என்னவென்று பார்க்க போனாள். பொறியில் ஒரு பாம்பின் வால் மாட்டிக்கொண்டிருந்ததே அறியாமல் பொறியில் கை வைக்க போய் அந்த பாம்பு அவளை கடித்து விட்டது. நச்சின் வீரியம் தாங்காமல் படுத்த படுக்கையாகி விட்டாள். வைத்தியர் வந்து பார்த்தார். அவளுக்கு கோழி சூப்பு வைத்து கொடுத்தால் ஒருவேளை அவளுக்கு நச்சுத்திறன் போய்விடும் என்று கூறினார். பண்ணைக்காரர் அன்றிரவே கோழியை அடித்து சூப்பு வைத்து மனைவிக்கு கொடுத்தார். நாளுக்கு நாள் மனைவியின் உடல் நலம் குறைந்து கொண்டே போனது. உற்றார் உறவினர் எல்லாம் நலம் விசாரிக்க வந்து போய் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு சாப்பிட கொடுக்க ஏதும் இல்லை என்று ஒரு நாள் பன்றியை கசாப்பு போட்டு விருந்து படைத்தார். அந்த பண்ணைக்காரர் நோய் கொடுமை தாங்க முடியாமல் தன் மனைவியை பறிகொடுத்தார். ஈம சடங்கிற்காக உச்சம் சுற்றம் எல்லாம் திரண்டு வந்திருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடக்கூட காசும் தானியமும் ஒன்றுமே அவரிடம் இல்லை. பண்ணைக்காரர் மாட்டையும் அடிக்க வேண்டியதாயிற்று. மாட்டை கொன்று இந்த இறைச்சியை விற்று ஈம சடங்குகளை எல்லாம் முடித்தார் பண்ணையார். இந்த கதையின் நீதி, கூட இருப்பவர்களுக்கு ஆபத்து என்றால் அதை அசட்டையாக புறம் தள்ளாதே. உனக்கும் ஆபத்து அதில் ஒளிந்திருக்கும்